கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கான வேதவசனம் எசேக்கியேல் 12:28. என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை. நமக்கு நிறைய வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுத்திருக்கின்றார், கொடுக்கின்றார். வசனத்தின் மூலமாகவோ இல்லை என்றால் ஊழியக்காரர்கள் மூலமாகவோ தருகின்றார். எல்லா வருடமும் ஜனவரி 1ஆம் தேதி நமக்கு வாக்குத்தத்த வார்த்தைகள் கிடைக்கின்றது. ஆனால் அந்த வாக்குத்தத்தங்கள் சில வேளை நிறைவேறாமல் போகின்றது. வருஷ கணக்கா காத்திருந்து சோர்வடைந்து விடுகின்றோம். கண்ணீரோடு கவலையோடு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை கடத்தி கொண்டிருக்கலாம். இந்த நாளில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இனி அவருடைய வார்த்தை தாமதிப்பதில்லையாம், அது நிறைவேறும். நாட்கள் கடந்து போய்விட்டது, கர்த்தர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறவில்லை என்று அவ்விசுவாசம் வந்துவிட்டதா? ஏன் எனக்கு இந்த போராட்டங்கள், ஏன் எனக்கு இத்தனை நிந்தைகள், ஏன் இந்த அவமானங்கள் என்று கலங்கி போயிருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை என்று. அவருடைய வார்த்தை அதிகாரமான வார்த்தையாக நமக்கு அவர் சொல்லுகிறார். அவருடைய வார்த்தை வல்லமையுள்ள வார்த்தை. அவர் சொன்ன வார்த்தை ஒன்றும் கீழே விழவில்லை. அவர் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் செய்ய மாட்டார். சொன்ன வார்த்தையிலிருந்து பின் வாங்க மாட்டார். அவர் சொன்ன வார்த்தையை செய்யும் அளவும் நம்மை அவர் கைவிட மாட்டார். உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார். எப்பொழுது அந்த வார்த்தைகள் தாமதிப்பதில்லை தெரியுமா? மார்க்கு 12:22 சொல்லுகிறது, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். நாம் விசுவாசித்து ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய வாக்கு தத்தத்தை அவர் நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். மனுஷங்க வாக்கு கொடுத்து தவறிவிடலாம், ஆனால் வாக்கு மாறாத தேவன் தாமதிக்காமல் நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். விசுவாசியுங்கள், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். God bless you. Amen. Amen.